ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா தி சர்க்கிள்ங்கிற ஒரு அட்டகாசமான ஹாலிவுட் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த திரைப்படம் வேற லெவலா இருக்கும். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் சொல்லி உங்களை ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணு மர்மமான ஒரு ரூம்ல கண்ணு முழிச்சு பாக்குறா. அவ பக்கத்துல 50 பேர் இருக்காங்க. ஆனா அந்த 50 பேருமே அன்கான்சியஸா இருக்காங்க. அவ ஒரு சர்க்கிள்குள்ள நின்னுட்டு இருக்கா. இவன் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போக ட்ரை பண்றா. ஆனா வார்னிங் சவுண்ட் இவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவ பக்கத்துல இருந்த ஒருத்தனை எழுப்பலாம் ட்ரை பண்ண இன்னொரு பர்சனு, ஏ பொண்ணு நீ இருக்கிற இடத்துல அப்படியே நில்லு, நீ இருக்கிற சர்க்கிளை விட்டு வெளியே போகாத, அவங்க நம்மள பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்ப இன்னொரு பொண்ணு அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போக ட்ரை பண்ண அவ கரண்ட் ஷாக் அடிச்சு அங்கேயே செத்து போயிடுறா. இப்ப அந்த இடத்துக்கு கரண்ட் வருது. இத பார்த்த அத்தனை மக்களுமே அந்த சர்க்கிள் இருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க. நிறைய பேரு இதுல இறந்து போயிட்டாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுன்னு குழம்பி போயிருக்காங்க. அவங்களுக்கு வேற கிளாக் ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அதே இடத்துல ஒரு சைனாக்காரர் இருக்கான். அவன் என்ன கண்டுபிடிக்கிறானா, அவனோட கைய வச்சு ஒரு ஏரோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஏரோ யார பார்த்து இருக்கோ அவங்க தான் செத்து போறாங்கிற விஷயத்த இவன் கண்டுபிடிக்கிறான். மக்கள் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றான். ஆனா ஒரு பர்சனுக்கு ஒரு ஏரா மட்டும்தான், அவங்க ஏராவை அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும், அடுத்தவங்களோட ஏராவை யாராலையுமே பார்க்க முடியாது. இப்ப மக்களும் அவங்க கைய வச்சு ஏரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்ப மறுபடியும் கிளாக் ஓடுற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்க இப்போ ஒரு பிரெக்னென்ட் உமன் என்ன சொல்றானா, நம்ம ஏரோ எல்லாமே ஒரு ஓட்டு மாதிரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்து நீங்க உங்க ஏரோ வச்சிருந்தீங்கன்னா நான் செத்து போயிருவேன். யாருக்கு அதிக ஏரோ வருதோ அவங்க செத்து போயிருவாங்க. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் யாரோ ஒருத்தங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்ப அங்கிருந்த மக்கள் எல்லாம் இதை கேட்டு அப்ப நம்ம எல்லாருமே செத்துருவோமா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு பர்சன் என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஏற்கனவே செத்து போனாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நம்ம ஓட்ட போடுவோம், அப்பனா நம்ம யாருமே சாக மாட்டோம் அப்படின்னு சொல்ல இவங்களும் அதே மாதிரி ஓட்டு போடுறாங்க. ஆனா மறுபடியும் அங்க ஒருத்தன் ரேண்டமா செத்து போயிடுறான். இப்ப இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகல. அதனால அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம யாருமே ஓட்டு போட வேணாம், எல்லாரும் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்ல அப்பவுமே யாரோ ஒருத்தங்க ரேண்டமா செத்து போறாங்க. இத பார்த்து மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்போ ஒரு பையன் என்ன சொல்றானா, எப்படியோ நம்ம எல்லாருமே சாக போறோம், நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம எல்லாரும் இதுல இருந்து உயிரோட வெளியே போக முடியும். ஆனா நமக்கு அதுக்கு டைம் வேணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, 70 வயசுல இருக்க எல்லாத்தையுமே ஓட்டு போட்டு நம்ம சாவடிச்சிருவோம். இங்க 70 வயசுல 6 பேர் இருக்காங்க, நமக்கு 12 நிமிஷம் கிடைக்கும், நம்மளால ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே வயசானவங்க ஒருத்தங்களையா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு ஆர்மி மேன் இருக்கான். அவனை பார்த்துமே உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுமா, ஏலியன்ஸ் தான் இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு கேட்க அந்த ஆர்மிக்காரனுமே எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல, நான் நேத்து தான் ஆர்மில இருந்து வந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த மக்களுமே நம்ம கண்ணை முழிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதோ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க இப்போ இங்க ஒரு பையன் வரான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் என்ன சொல்றானா, நான் டிராபிக்ல இருந்தேன், நிறைய மக்கள் ஓட ஆரம்பிச்சாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன இழுத்துட்டு போயிருச்சு, நான் கண்ணை முழிச்சு பார்த்தேன், ஆனா அப்ப அந்த இடமே ரொம்ப இருட்டா இருந்துச்சு, அங்க நிறைய டெட் பாடி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, மித்தபடி எனக்கு எதுவுமே தோணல அப்படின்னு சொல்ல அங்க இருந்த சில பேத்துக்குமே நம்ம ஹீரோக்கு நடந்த மாதிரியே அவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க பேசி முடிக்கிற இதே சமயத்துல 70 வயசுக்கு உட்பட்ட எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்ப அடுத்து யாரு சாகணுங்கும் போது அங்க ஒரு 52 வயசு இருக்கிற ஒரு லேடி இருக்காங்க. அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த லேடியுமே எனக்கு 52 வயசு ஆச்சு, நான் ஏன் சாகணும், 70க்கும் 50க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்க பாட்டிமா உங்க வயசை மறைக்காதீங்க, உங்களுக்கு வயசாலினா ஏன் உங்க முடியலாம் நரைச்சு போயிருக்கு அப்படின்னு கேட்க அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கேன்சர் இருந்துச்சுப்பா, இப்பதான் நான் அதுக்கு கீமோதெரப்பி எடுத்து என் உடம்ப சரி பண்ணிருக்கேன், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த சில பேருமே அந்த அம்மா சொல்றது கரெக்ட் தானே, அந்த அம்மாக்கு 52 எனக்கு 35, இந்த மாதிரி 52 கீழ இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டே வருவீங்களா, இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல இப்போ டைமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அங்க இருந்த மக்கள் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் இவங்க தான் சாகணும் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த எல்லா பர்சனுமே இவனுக்கு ஓட்டு போட்டு இவனை போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் ரூமே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. அந்த ஆர்மிக்காரன் சொல்றானா, நமக்கு வேற வழியே இல்ல, இங்க இருந்து போகணும்னா நமக்குள்ள நம்ம கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள காமனா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த கேன்சர் பேஷண்ட் காட்டுறாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நம்மள கெட்டவங்களா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுதான் இந்த கேமா இருக்குமா அப்படின்னு சொல்ல அந்த சைனாக்காரன் என்ன சொல்றானா, அப்படி எல்லாம் கிடையாது, இது வேற ஏதோ விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் அந்த கேன்சர் வந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த ரூம்குள்ள இருக்கோம், ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும்ல அப்படின்னு சொல்ல இப்போ பெத்தேல்னு ஒரு பொண்ணு அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளுக்கு 2 நாய்க்குட்டி இருக்கு, அவ ஒரு சிங்கிள், அவ ஹியூமன் ரிசோர்ஸ்ல ஒர்க் பண்றதா அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த லேடி பாட்டுக்கு தொணன்னு பேச கவுண்டோட முடியுது. அதனால அவளுக்கு ஓட்ட போட்டு சாவடிச்சிடறாங்க. இப்ப இவங்க எல்லாம் மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப இன்னொருத்தன் அவனை
பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என் பக்கத்துல இருக்கிறவ என்னோட வைஃப், எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. நீங்க அவளை சாகடிக்கிறதா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன கொன்றுங்க. கண்ணு முன்னாடியே என் வைஃப் இழுக்க நான் தயாரால அப்படின்னு சொல்ல, இதனால மக்களுமே புருஷன் முன்னாடியே சாகடிக்க வேணான்னு ரெண்டு பேத்துக்குமே ஓட்டு போடல. இப்ப அடுத்ததா அந்த இடத்துல ஒரு ஸ்பானிஷ்காரர் இருக்கான். உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல, அவனுக்கு இங்கிலீஷே தெரியல, பேபேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இத பார்த்து அங்கிருந்து ஒரு பிசினஸ்மேன் இவன் என்ன சொல்றானா, இவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, இவனால நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது, இவெல்லாம் இல்லீகலா தான் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருப்பான், இவன மாதிரி ஆட்கள்னாலதான் நம்ம ஊர்ல இருக்கிற யாருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, இவனுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டு சாகடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே 2 நிமிஷமும் முடிய போது இவன் செத்து போவான்னு பார்த்தா இன்னொரு பொண்ணு செத்து போயிடுறா. இப்ப அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவருக்கு அந்த இடத்துலயே ஒருத்தனை தெரிஞ்சிருக்கு. அவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கொண்டவன் போல இருக்கு. அவனை பார்த்துமே, நீ உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட கொண்டவன் தானே, உனக்கெல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது, எல்லாரும் சேர்ந்து அவனை சாகடிக்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை கொலை பண்ணவனுமே என் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணா, அதனாலதான் சாகடிச்ச அப்படின்னு சொல்ல, டைமிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர எல்லாரும் ஓட்ட போட்டு அவனை சாகடிச்சிடுறாங்க. இப்ப இது முடிஞ்ச உடனே இன்னொரு பொண்ணு என்ன சொல்றானா, ஒருவேளை ஏலியன்ஸ் நம்மள இருக்கிற கெட்டவங்க எல்லாத்தையுமே சாகடிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுதோ அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து யாருக்குமே இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. இப்ப டைமிங் மறுபடியும் குறைய ஒரு முஸ்லீம் பொண்ணு செத்து போயிடுறா. இப்போ இத பார்த்த அங்கிருந்து ஒரு பிளாக் மேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாம் ஓட்டு போடுறது ஒன்னு பிளாக் பீப்புள் இல்ல முஸ்லீம் இல்ல சைனீஸ் பீப்புள், இவங்களுக்காக மட்டும்தான் நீங்க ஓட்டு போடுறீங்க, நீங்க எல்லாருமே பியூரான ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த பிசினஸ் மேனுமே இதுக்குள்ள எங்கடா ரேசிசம் வந்துச்சுன்னு அவனை புடிச்சிட்ட. அவன் என்ன சொல்றானா, நடக்கிறத வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸ்காரனுமே ஆமாண்டா, நடக்கிற பாதி தப்புக்கு காரணமே நீங்க தான்டா, பிளாக் பீப்புள் சொல்லிஞ்சாதான் நாடு உருப்படும் அப்படின்னு சொல்ல, இப்ப டைமிங்கும் குறைஞ்சுக்கிட்டே வருது. எல்லா மக்களும் அந்த போலீஸ்காரனுக்கு ஓட்ட போட்டு அவனை சாகடிச்சிடுறாங்க. இத பார்த்த அந்த மிலிட்டரிக்காரன் என்ன சொல்றானா, ரேசிசம் பிரச்சனைய இங்க கொண்டு வராதீங்க, நம்ம எல்லாத்துக்குமே நிறைய நாள் வாழணும்னு ஆசை இருக்கு, நம்ம எல்லாரும் ஒரு டீமா செயல்படணும், புரிஞ்சுதான்னு சொல்றான். அந்த மிலிட்டரிக்காரனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அது என்னன்னா, இப்போ எனக்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு நான் ஓட்டு போடுவேன், அவர் எனக்கு ஓட்டு போடுவாரு, இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஓட்டு போட்டோம்னா நம்ம யாருமே சாக மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகல. ரேண்டமா ஒருத்தங்க ஷாக் அடிச்சு செத்து போறாங்க. இது ஒர்க் அவுட் ஆலினாலும் மறுபடியும் இது ஒரு வாட்டி இவங்க ட்ரை பண்றாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி ஓட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு அதிகமா ஓட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனோட ஓட்ட அந்த பர்சனுக்கு போட, இப்ப இவங்களுக்குள்ள டையே நிக்குதுல, அதனால மக்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா பிரெக்னன்ட் உமன் மேல பரிதாபப்பட்டு அந்த ஆள போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, செத்து போனவன் பிரெக்னன்ட் லேடி மேல ஓட்டு போட்டான், இத மட்டும் நான் பாக்கலீனா பிரெக்னன்ட் உமன் இந்நேரம் செத்து போயிருப்பாங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் தான் அவனுக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்துக்கு முன்னாடி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரையும் எப்படி சாகடிச்சிட்டு வந்தோம்னா கடைசியா மிஞ்சி இருக்க போறது அந்த குட்டி பொண்ணும் இந்த பிரெக்னன்ட் லேடி மட்டும்தான், இவங்க இருந்தா தான் உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லி செத்து போனவன் இந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஓட்டு போட்டு இவங்களை சாகடிக்க பார்த்தான், அதனாலதான் அவனுக்கு ஓட்டு போட்டு நான் அவனை சாகடிச்சேன் அப்படின்னு சொல்ல, மக்களுமே எப்படியும் அவங்க 2 பேரு அனுதாவை ஓட்டு வாங்கி கடைசி வரைக்கும் போயிருவாங்க. கடைசி அவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க தான் உயிரோட வெளியே போறாங்க. பேசாம இவங்க 2 பேத்துக்கு ஓட்டு போட்டு இப்பவே சாவடிச்சிட்டா அப்படின்னு கேட்க, இப்ப அந்த மிலிட்டரிக்காரன் சொல்றானா, இந்த விஷயத்த இப்போதைக்கு விட்டுருங்க, நம்ம வேற விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எல்லா மக்களும் அவங்க 2 பேத்து மேலயும் வன்மத்துல இருப்பாங்க, யாரெல்லாம் தப்பி தவறி அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம சாகடிக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பிரெக்னன்ட் லேடிக்கு ஓட்ட போட்டிருப்பான். எல்லாரும் சேர்ந்து இப்ப அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப நம்ம பிசினஸ் மேன் என்ன சொல்றானா, யாராவது வாலண்டியரா வந்து சாக ரெடியா இருக்கீங்களா, அப்படி இருந்தா முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு 16 வயசு சின்ன பையன் முன்னாடி வந்து நான் சாகுறேன் அப்படின்னு சொல்றான். இத பார்த்த ஒரு பிளாக் மேன், தம்பி நீ ஏன்பா சாகுற, உன்னை விட எனக்கு வயசு அதிகம், நான் செத்துறேன்னு அவரு அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போய் அவரு செத்து போக, இப்ப மறுபடியும் அந்த பிசினஸ் மேனு வாலண்டியர்ஸ் வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, மறுபடியும் அந்த குட்டி பையனே வரான். அந்த பையனை பார்த்துமே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அவன் ஷான்னு சொல்றான். அங்க இருந்த எல்லாருமே நீ போகாத அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, தம்பி நான் போறேன்ப்பா, என் பையன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான், அவன் இல்லாத உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல, நான் போறேன்னு இன்னொரு லேடியுமே வெளியே போய் செத்து போயிடுறாங்க. ஆனா மறுபடியுமே அந்த பிசினஸ் மேனு இதே கேள்வி கேட்க, ஷானுங்கிற அந்த பையன் வெளியே போய் அவன் செத்து போய்க்கிறான். இத பார்த்த அந்த பிசினஸ் மேனுமே, நீ தாண்ட ஹீரோ, எனக்கு கொஞ்ச நாள் குழந்தை பிறக்க போகுது, என் குழந்தைக்கு உன் பேரை தான் வைப்ப, ஸ்மித்ங்கிற பேரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருந்து ஒருத்தனுமே ஸ்மித்தா அவன் பேரு ஷான், எதுக்காக இப்படி வேஷம் போடுற அப்படின்னு சொல்ல, இவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து, ஏய் ஒன்ன நான் எங்கேயோ பாத்திருக்கேனே, டிவில இல்ல போன்ல பாத்திருக்கேன், தெரிஞ்சு போச்சு நீ ஒரு பான் ஸ்டார் தானே, எனக்கு தெரியும் நீ ரொம்ப மோசமானவ, நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது
அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, நான் அந்த மாதிரி நடிச்சது கூட கிடையாதுன்னு எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பர்சனுமே அந்த பொண்ணை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இத பார்த்த மக்களே இவன் பிளான் பண்ணி அந்த பொண்ணோட கேரக்டரை அபியூஸ் பண்றான். இவன் இருக்க கூடாதுன்னு அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை சாகடிக்கிறாங்க. இப்போ இது முடிஞ்ச கையோட ஒரு பெருசு என்ன சொல்றாருன்னா, யாருக்கெல்லாம் அதிக குழந்தை இருக்கோ அவங்கள மட்டும் சாகடிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல அந்த பெருசுமே எனக்கு 8 பசங்க இருக்காங்க, நான் சாக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒவ்வொருத்தனும் எனக்கு 36 குழந்தை இருக்குன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. அங்கிருந்து எல்லாருமே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த பிசினஸ் மேன் என்ன பண்றானா, ஒரு லேடியை பார்த்து உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு கேட்க, உங்களுக்கு குழந்தை இல்ல தானே அப்படின்னு கேட்க அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த பிசினஸ் மேனுமே ஓ சரி உங்களோட ஹஸ்பண்டோட நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த லேடி ஒரு லெஸ்பியனு, அவங்களுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க. இத பார்த்த அந்த பிசினஸ் மேனுமே முதல்ல இந்த அம்மாவை போட்டு தள்ளுங்க, அந்த குழந்தை சமூகத்துல எப்படி வளரும், தான் பேரண்ட்ஸ் ஒரு லெஸ்பியன் தெரிஞ்சா அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இவனை முதல்ல போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த பிசினஸ்காரன் கொஞ்சம் ஓவரா பேசுறான்ல, அதனால எல்லா மக்களும் ஓட்டு போட்டு இவனை சாகடிச்சிடறாங்க. இப்போ ஒரு பட்டத்தலைக்காரன் என்ன சொல்றானா, எப்படியோ இந்த கேமோட லாஸ்ட்ல அந்த லேடியும் அந்த குட்டி குழந்தை மட்டும் தான் இருக்க போறாங்க, 2 பேருக்குமே டை ஆனா கூட அவங்கள யாரோ ஒருத்தங்க சாகதான் போறாங்க, எதுக்காக நம்ம சாகணும் அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, 2 பேத்துல யாரோ ஒருத்தங்க தான் உயிரோடு இருப்பாங்கன்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்துருவாங்க, அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இந்த பாட்டத்துல விடாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த இடத்துல ஒரு தாத்தா இருந்தான் பாத்தீங்களா, அவன் இந்த பிரெக்னன்ட் லேடிய பார்த்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த குழந்தையோட அப்பா யாரு, அவன் எங்க இருக்கா அப்படின்னு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க அங்கிருந்து எல்லாரும் இவனை போட்டு தள்ளுறாங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே அங்க இருந்தவங்க 2 கேங்கா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கேங்கு பிரெக்னன்ட் லேடியும் குழந்தையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு கேங்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 கேங்ல இருக்கிறவங்களுமே மாறி மாறி எங்க கேங்குக்கு வாங்க எங்க கேங்குக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே டைம்ல நிறைய பேரும் செத்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது அந்த பட்டத்தலைக்காரனுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒய்ஃபை பார்த்து உன் புருஷனோட அப்பா அம்மா பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, எப்ப கல்யாணம் ஆச்சு, உன் புருஷனோட நேம் ஃபர்ஸ்ட் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க பெக்க பெக்கன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது, சிம்பத்தி ஓட்ட வாங்கி இத்தனை நேரமா உயிர் பழிச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச அடுத்த செகண்டே பொய்யான புருஷனுக்கு ஓட்ட போட்டு சாகடிச்சிடுறாங்க. இப்போ இது முடிஞ்சதும் அந்த பரட்டத்தலை மித்தவங்களை பார்த்து என் குரூப்புக்கு வந்துருங்க, அவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளிடலான்னு பயங்கரமா அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும்போது மித்தவங்க எல்லாம் இந்த பரட்டத்தலையோட கேங்குக்கு ஓட்ட போட்டுறாங்க. அதுல இருந்து 5 பேரு கையில நிக்க 5 பேத்தையுமே ஷாக் வச்சு கொண்டுறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ, அந்த பரட்டத்தலை, அந்த பொய்யான வைஃப், அப்புறம் இன்னொருத்தன், அப்புறம் அந்த பிரெக்னன்ட் லேடி, அந்த குழந்தை, இவங்க மட்டும்தான். இப்ப அந்த இடத்துலயே யார் கூடயும் பேசாம ஒருத்தர் இருக்கான். இப்ப அந்த பரட்டத்தலை என்ன சொல்றானா, குட்டி பொண்ணு, இந்த போலியான வைஃப், பிரெக்னன்ட் உமன் 3 பேத்துக்கு ஓட்டு போடுவோம், யாரோ ஒருத்தங்க செத்து போகட்டும் அப்படின்னு சொல்ல பொய்யான வைஃப் இப்ப செத்து போறா. ஆனா இது முடிஞ்ச கையோடயே இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்க ஒருத்தர் நிக்கிறாருல, அவர் இது நாள் வரைக்கும் யாருக்குமே ஓட்டு போடல, தான் ஓட்டு மூலியமா யாரும் சாக கூடாதுன்னு நினைக்கிறாரு, இது நாள் வரைக்கும் அவர் இந்த கேம விளையாடவே இல்ல அப்படின்னு சொல்ல கையுமோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய இப்போ அங்கிருந்து எல்லாரும் ஓட்ட போட்டு பரட்டத்தலைய பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பரட்டத்தலை செத்து போன கொஞ்ச நேரத்திலேயே யார் கூடயும் பேசாம இருந்தாலே வெளியே போய் அவர் செத்து போயிடாரு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ, அந்த பிரெக்னன்ட் லேடி, அந்த குழந்தை, 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த பிரெக்னன்ட் லேடியுமே அந்த ஏலியன்ஸ் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளையே இப்படி பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்க ஹீரோவுமே எனக்கு தெரியல, நம்ம எப்படி நடந்துக்கோன்னு டெஸ்ட் பண்றாங்களோ என்னமோ, உங்க 2 பேத்துல யார் சாக போறது, கண்டிப்பா நான் சாக போறேன், உங்க 2 பேத்துல யார் ஒருத்தங்க உயிரோட இருக்க போறீங்க அப்படின்னு கேட்க அந்த குட்டி பொண்ணு பிரெக்னன்ட் லேடியோட வயித்தை பார்த்துட்டு நான் சாகுறேன் அப்படின்னு தயாராரா. நம்ம ஹீரோவுமே அந்த குட்டி பொண்ணை பார்த்து நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, வா நீ நானும் சேர்ந்து சாகலாம் அப்படின்னு சொல்ல இந்த குட்டி பொண்ணு வெளியே கால் எடுத்து வைக்கிறா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவன் கிட்ட இருக்கிற அந்த ஓட்டை பிரெக்னன்ட் லேடிய பார்த்து போட்டுறான். அந்த குட்டி பொண்ணும் பிரெக்னன்ட் லேடியும் அங்கேயே செத்து போயிடுறாங்க. இவ்வளவு நேரமா ஹீரோ நினைச்சவன் ஹீரோல போல இருக்கு வில்ல. நம்ம ஹீரோவுமே கேம் முடிஞ்சிச்சு, நான் வெளியே போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா மறுபடியும் கிளாக் ஓட ஆரம்பிக்குது. அந்த பிரெக்னன்ட் லேடியோட வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை அதோட கைய வச்சு ஹீரோவை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு. ஆனா அது ஓட்ட போறதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த குழந்தைக்கு ஓட்ட போட்டு அந்த குழந்தைய கொண்டுறான். இப்ப அப்படியே அவன் பூமிக்கு வந்துடுறான். பூமி ஃபுல்லாமே ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கு. இத பாத்துக்கிட்டே அவன் நடந்து போறான். இங்கேயே சர்க்கிள்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.